இந்தியா கிளிட்ஸ் ரசிகர்களே வணக்கம். என்னது அர்த்தராத்திரியில் கூலிங் கிளாஸ்? என்னது இது? நீங்கள் காலையில் பாருங்கள், சும்மா ஒரு சேஞ்சுக்கு போட்டால் உடனே கேள்வி கேட்பீங்களே. ஒரு படத்துக்கு போனீங்கன்னா அந்த கேள்விலாம் கேட்கவே மாட்டீங்க. நான் கேட்குற கேள்வியை ஏன் கேட்டேன்னு மட்டும் கேட்பீங்க. வரேன் எந்த படத்தை பற்றி பேசுகிறேன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். பட்டத்து யானை. இப்போ நம்ம தெளிவாக இருப்பீங்க நீங்கள் எந்த படத்தை பற்றி நம்ம பேச போகிறோன்ட்டு. பட்டத்து யானை இது என்ன சப்ஜெக்ட்? இது வந்து கம்ப்ளீட்டாகவே காமெடி ஃபிலிம் தான். இல்லை சாரி, இது ஆக்ஷன் ஃபிலிம் தான். ஆக்ஷன் இல்லை காமெடி தான். சரி, ஏதோ ஒன்று இது ஃபிலிம். இது விட்டுருங்களேன். நீங்கள் சும்மா எப்படியே துரி கேட்டிங்கன்னா அப்புறம் நான் உண்மையை சொல்லுவேன். இது இட்ஸ் அ ஃபிலிம். விஷால் இஸ் அ ஹீரோ அண்ட் பூபதி பாண்டியன் அவங்களுக்கு வந்து திருவிளையாடல் ஆரம்பம், மலைக்கோட்டை, இதே காம்பினேஷன். நாட் திருவிளையாடல் ஆரம்பம், மலைக்கோட்டையில் வந்து விஷால் அண்ட் பூபதி பாண்டியன் காம்பினேஷனில் நீங்கள் ஒரு படம் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நல்ல சூப்பர் காமெடியோட சப்ஜெக்ட் மேட்டரோட திருவிளையாடல் ஆரம்பம் கொடுத்தாரு பூபதி பாண்டியன். இப்போ இந்த படமும் அவர் தான் கொடுத்துருக்காரு. பட்டத்து யானை என்ன சப்ஜெக்ட்டு? ஒரு குக், தாமஸ் குக் இல்லைங்க, ஃபேமஸ் குக் இருக்காங்க. ஒரு குரூப் ஆஃப் குக்ஸ் இருக்காங்க. அதில் சந்தானம் தான் ரொம்ப ஃபேமஸ் குக். அந்த குக்கை வச்சு தான் அந்த கதையை ஆரம்பிக்குது. குக் கிராமத்தில் இல்லை, சாதாரண ஒரு ஊரில் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிக்கும் போது அந்த சமையல்கார குரூப்பில் வந்து திடீர்னு ஒரு பிரச்சனை வந்து, ரவுடி கும்பலுக்கு சமைக்கிறதா, போலீஸ் கும்பலுக்கு சமைக்கிறதா, எங்கே சமைச்சா நமக்கு சரியாக சாப்பாடு போடுவாங்க, எங்கே ஷட்டர் க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சந்தானம் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஹீரோ கான்டாக்டு, ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்டு. அந்த 5-6 ஃப்ரெண்ட்ஸு ப்ளஸ் சந்தானம் எல்லா சீனும் இருக்காங்க. எவ்ரி சீன் மினிமம் 6 பேர் இல்லையா? அது வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ரோல் யாரோ உட்காந்துருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்களா இல்லை படத்தில் பார்க்குறீங்களான்னு தெரியல. எல்லா சீனும் ஒரு 5 பேர் வந்துனே இருக்காங்க. ஓகே, கண்டுபிடிச்சிட்டிங்க. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க? விஷால் வந்து ஸ்டைலிஷான ஒரு ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ, அவர் சமையல்காரராக வந்தார்னா அது எப்படி கதை? அவர் வேறு ஏதோ கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒவ்வொரு மாணிக்கத்துக்கு பின்னாலையும் ஒரு பாட்ஷா, ஒவ்வொரு அம்பிக்கு பின்னாலையும் ஒரு அன்னியன், ஒரு ரெமோ இருக்காங்களே. அது எப்படி தெரியும்? ஃப்ளாஷ்பேக் இவ்வளோ சீக்கிரம் எப்படிங்க வரும்? அதான் காமெடின்னு சொல்லிட்டாங்கல்ல. இன்டர்வல் வரைக்கும் காமெடி வருது. அந்த காமெடி வரும்போது திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தான் உங்களுக்கு தெரியுது இவர் வந்து சாதாரண சமயக்காரன் இல்லை. கையில் இவர் கத்தி எடுத்தால் காயம் மட்டும் கட் பண்ண மாட்டார், காயம் வர அளவுக்கு எல்லாரையும் கட் பண்ணுவார். அருவாள் இல்லை கையில் துப்பாக்கி. நோ, இந்த படத்தில் நாங்கள் கொஞ்சம் வேறுபடுறோம். சமையல்காரன் நாங்கள் சொல்லிட்டோம். பெரிய பெரிய கரண்டிலாம் வச்சுப்பாங்க இல்லையா, அந்த கரண்டி தான் அதில் ஆயுதம். இப்போ மைக்கேல் மதன காமராஜன் படம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து AK-47 ஒரு சின்ன டவுட் வரும் எல்லாருக்கும். பெரிய பெரிய கரண்டிலாம் எடுத்துன்னு போவாங்க சமயக்காரங்க. அது மாதிரி இப்போ அது முக்கியமான ஃபைட்டில் விஷால் எங்கே வந்து கம்ப்ளீட்டாக மாணிக்கமார்கள் ஒரு பாஷாவை மாறுறாருன்னா, அந்த ஃபைட்டுக்கு வந்து எது ரொம்ப யூஸ் ஆகுதுன்னா பெரிய பெரிய கரண்டி. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நீங்கள் உடனே யோசிக்கிறீங்க லாஜிக்கலாக. கொஞ்சம் சின்ன சின்ன ஃபைட்டில் வந்து ஸ்பூனு, பஞ்சபாத்திர உதிரணி, டவரா, டம்ளர் அதெல்லாம் வச்சு கூட காமிச்சிருக்கலாம் ஃபைட்ஸை அப்படின்னு நீங்கள் ரொம்ப கேட்குறது எனக்கு புரியுது. பட் இந்த மாதிரி பெரிய பெரிய கரண்டியை வச்சு ஃபைட்டு போடுறாரு யார்? இந்த 2 குரூப்புக்கு எதிராக எப்படியும் ஹீரோயின் வருவாங்க. அந்த ஹீரோயின் எடுத்துன்னு ஓடணும். எதிரி படம் ஸ்டைலில், இல்லை கில்லி படம் ஸ்டைலில், இப்படி நிறைய படங்கள் உங்களுக்கு வரும் மைண்டில். அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு கிடையாது. இதில் நிறைய வில்லன்கள் இருக்காங்க, வேறு சைஸில், ஸ்மால், மீடியம், லார்ஜ், எக்ஸல் லார்ஜ், XXL, வேறு வில்லன் வேறு ஊரில் இருக்காங்க. துரத்தின்னு வந்து அடிச்சுனே இருக்காங்க. ஹீரோவும் துரத்தின்னு அடிக்கிறாரு. அப்பப்போ ஹீரோயின் அப்படி நடந்து போகிறாங்க. அப்போ ஒரு திடீர்னு கொஞ்ச நேரம் ஓடுறாங்க, ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க, திருப்பி நடக்கிறாங்க, ஓடுறாங்க, அப்படி போயின்னே இருக்காங்க. அவங்க தான் ஹீரோயின் ஐஸ்வர்யா, ஆக்ஷன் கிங் அர்ஜுனுடைய டாட்டர் இல்லையா. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க லுக்ஸ். வந்து இந்த புருவம் வந்து கொஞ்சம் அப்படி அந்த கார்த்திகாவுடைய தங்க ஸ்டைலில் புருவம் வந்து கொஞ்சம் வானவில் மாதிரி அப்படி டக்க ஒரு வளையமாக அப்படி இருக்குது. நமக்கு என்னென்னா இவங்க நார்மலாகவே ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது அவங்கள பார்க்கும்போது. அப்படியா அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்குது எல்லா சீனுமே. பட் அவங்களுடைய ஸ்டைல், த வே ஷி லுக்ஸ் அட் த ஹீரோ, அது வந்து அந்த மாதிரி இருக்குது. இது ஒரு சைடு. வேறு என்ன சார் நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை மயில்சாமி பிக் பாக்கெட்டாக வர்றாரு. அந்த பிக் பாக்கெட்டாக வந்து அதில் பண்ணுற காமெடிலாம் இருக்குது பாருங்கள். டக்குன்னு அங்கங்கே சிச்சுவேஷனல் காமெடி வந்து பிக் பாக்கெட்டை எப்படி போய் எப்படி உருவி எப்படி பாடி லாங்குவேஜில் வந்து இப்படி மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்ற ஆங்கிள் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. விஷால் டுவர்ட்ஸ் இன்டர்வல் வந்து 2 ரவுடி குரூப்பில் ஏதாவது ஒரு ரவுடி குரூப் பக்கம் போகணும். அந்த பக்கம் போகும்போது இது உண்மையிலேயே அவங்களோட சப்போர்ட்டுக்கு போகிறாரா, இது என்ன ஆகுன்ற ஒரு சின்ன சஸ்பென்ஸ் பிளாக் ஒன்று இருக்குது இன்டர்வல் ஸ்டேஜில். அங்கே நீங்கள் வந்து மறுபடியும் அப்படி உட்காருங்க ஃப்ரெண்டில், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு. அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களை பின்னாடியே போக வச்சிடுறாங்க. வழக்கம் போல் நாங்கள் எல்லோரும் விதவிதமாக வெட்டுவோம், விதவிதமாக கத்துவோம் அப்படின்ற மாதிரி படம் போய்கிட்டே இருக்குது. தூங்குங்கடா, போடுங்கடா, வெட்டுங்கடா, கொல்லுங்கடா, எடுங்கடா வண்டியை, ஏய் படம் பூரா இதே தாங்க. ஒரு 2.5 மணி நேரத்துக்கு யாராவது லேடிஸ்லாம் கூட கத்துறாங்க ஏய் அப்படின்னு யாராவது கத்தினே இருக்காங்களா? பயமாக இருக்குது. இது க்ரௌட்லேருந்து யாராவது கத்துறாங்களா, விசில் அடிக்கிறாங்களான்னு பார்த்தா எல்லாம் கேரக்டர்ஸ் தான். ஏய் மவனை நீ மாட்டினரா, நீ எங்கடா நீ இருக்க சொல்கிறா, நீ
படம் பூரா இதுதாங்க. யாராவது ஒருத்தர் வெட்டினே இருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் வந்து மெயினாக எடிட்டர் பாருங்கள், அவர் வெட்டணும், அவர் வெட்டவே இல்லை, எல்லா சீனும் அப்படியே விட்டார். 2 hours 37 minutes யாராவது ஒருத்தர் பின்னால் துரத்தினே இருக்காங்க. விஷால் வந்து ஹீரோ, அவருக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஆம்புலன்ஸ் எப்படியாவது ஓட்டணும், ஆம்புலன்ஸுக்கு டிரைவர் ஆகணும். ஸோ அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. ஜெயிலில் சமையல் கற்றுக்கிறது, ஆம்புலன்ஸ் டிரைவராக எப்படியாவது ஆகணுன்றது, இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம தமிழ் படத்துலேயே பார்த்ததில்லை. ஒரு ஹீரோவுடைய ஆம்பிஷன்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கதை கேட்கும்போது இந்த சீக்வென்ஸில் தன்னுடைய ஹீரோயிசம் வந்து எந்த அளவுக்கு இது எஸ்டாப்ளிஷ் ஆகும் இந்த சப்ஜெக்டில், காமெடி அளவுலையோ இல்லை ஆக்ஷன் அளவுலையோ, சப்ஜெக்ட்டுக்கு ஸ்டோரி வெயிட் அந்த அளவுக்கு இருக்கா கேரக்டரைசேஷனுக்கு அப்படின்னு அவர் கேட்க தவறிட்டாரோ அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் நமக்கு இருக்குது. ஏன்னா வந்து அவர் டெஃபினட்டாகவே அவருடைய சண்டைக்கோழி படம் பார்த்துருக்கோம். அது மாதிரி இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது ஸ்டோரி வெயிட் நல்லா இருக்கும்போது கரெக்டாக ஜெல்லாக வரும் இந்த கேரக்டரில். ஸோ அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. மியூசிக், தமனுடைய இன்ட்ரடக்ஷன் பாட்டு இருக்குது பாருங்கள், அதாவது ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங் இருக்குது, விஷால் இன்ட்ரடக்ஷன் சாங், அது ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு டப்பாங் குத்து ஸ்டைல், ஒரு ஜாலி குத்துப்பாட்டு ஸ்டைலாக இருந்தாலும் அதில் ஒரு மெலடி இருக்கணும் அப்படின்னு அதில் ரொம்ப குறிப்பாக இருக்கார். பட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 பாட்டு போட்டிருக்காரு. அந்த பாட்டில் தான் எனக்கு தமன் மேலே வந்து திடீர்னு ஒரு சின்ன டவுட், என்னங்க இந்த பாட்டு பல 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டு வந்ததுங்க, இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, அந்த பாட்டு நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்க? அதே பாட்டு நீங்கள் போட்டுட்டு ரெக்கார்டிங்லேயும் அதே நீங்கள் போடும்போது லைட்டாக எனக்கு புல் மட்டும் இல்லை லானே அரிச்சுது. அதுக்கப்புறம் ஒரு குத்துப்பாட்டில் கொக்கோ கோலா ப்ரௌனு கலருடா, அது ஒரு பக்கம் போகாதுன்னு சொல்லிட்டு கொக்கு மீன் திங்குமா, இப்படி நீங்கள் பல பாடல்களை நீங்கள் ஞாபகப்படுத்தும் போது எனக்கு படத்துக்கு தான் வந்திருக்கோமா இல்லை ஒரு லைட் மியூசிக் கச்சேரி பார்க்குறோமா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் வந்தது. இந்த வில்லன் குரூப் வராங்க பாருங்கள், அவங்க ஒவ்வொரு லொக்கேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ பாதி கட்டுற பில்டிங்கு, அந்த கம்பி கிம்பிலாம் நீட்டின்னு இருக்கும், மொட்டை மாடி உங்களுக்கே தெரியும், அங்கே தான் யாரா இங்கே சிவா அப்படின்னு வருவாங்கல்ல, அந்த மாதிரி மொட்டை மாடினா ஓகே. சம்டைம்ஸ் தியேட்டர் மேலே, எங்கெங்கே ஃப்ளைஓவர் மேலே பாதி மோனோ ரயில் போகுது பாருங்கள், அதில் 2 கம்பார்ட்மெண்ட்டை தள்ளிட்டு ரயில் மேலே சில பேர் உட்காந்துக்கிறாங்க. அது என்னென்னமோ, சம்டைம்ஸ் சூரியனையே தொங்கின்னு சந்திரனை ஒரு தட்டி விடுறாங்க, என்னென்னமோ நடக்குது. பட் இது வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருக்குது, காமெடி கண்டிப்பாக இருக்குது. பட் அது எந்தெந்த இடத்துல காமெடிங்கிறது சொல்லிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சந்தானம் அவர் வந்து கொடி கட்டி பறந்துட்டுருக்காரு, அவர் ஒரு மெயின் ஸ்டே. சந்தானம் வந்தால் சந்தானத்தை வச்சு தான் ஹீரோடைய ரோலே அப்படி ட்ராவல் ஆகுதுன்ற லெவலில் இருக்கும்போது, இதில் சந்தானத்துடைய ரோல் ரொம்ப சீரியஸாக இருக்குது. ஒருவேளை அதுதான் அந்த காமெடியில் ட்விஸ்ட்டாக, நார்மலாக கதையில் சீரியஸாக தான் ட்விஸ்ட் இருக்கும். நாங்கள் எப்படி ஏமாற்றிட்டோமா, சந்தானத்தை நீங்கள் காமெடி தான் நினச்சிங்க, இந்த படம் பாருங்கள், இஸ் டன் அ காமெடி ரோல் பட் இட் இஸ் வெரி சீரியஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சீரியஸான ரோல். விஷால் இன்னசென்ட்டாக இல்லை ஒரு ஆக்ஷன் ஹீரோவா என்ன, ஸோ அதுவும் தெரியல. லவ் கெமிஸ்ட்ரி என்ன, அதுவும் புரியல. ஏதோ ஹீரோயினுக்கு ஒரு, அதாவது ஒரு பூக்காரிக்கிட்ட வந்து சேஞ்ச் இல்லைன்னு சொன்னதுனால யாராவது ஒரு அழகான பொண்ணு கொடுன்னு சொன்னோன்னே அந்த வந்து ஹீரோயினுக்கு அந்த பூவை கொடுத்துட்டு அதுலேருந்து லவ் வருது. இது வந்து லவர்ஸ், அதில் ஒரு எஃப் போட்டிங்கன்னா ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த பூவிலேருந்து வந்து ஒரு காதல் மலருதுங்கிறது மறுபடியும் ஒரு புதுமை. இப்படி பல புதுமைகள் இருக்குது. ஒரு ஹீரோவுடைய ஆம்பிஷன், ஒரு ஹீரோயின் அவங்க பாட்டுக்கு சாந்தமாக நடந்து போயினே இருக்காங்க. அவங்க ஏதோ மார்னிங் வாக் போகும்போது யாரோ எடுத்துட்டாங்க போல படம், அவங்க பாட்டு வாக் போயினே இருக்காங்க படம் பூரா. அவங்க வந்து அவங்களுக்கு ஆக்டிங் ஸ்கோப் எந்த சீனில் இருக்குது, அவங்களுடைய ரோல் இதில் என்ன அப்படிங்கிறதுலாம் ஒன்றுமே கிளியராக டிஃபைன் ஆகலை. ஸோ இதில் ஃபைனலாக என்ன சொல்லலாம் இந்த படத்தை அப்படின்னு பார்த்தா, இது வந்து டோட்டலாக எல்லா சீன்ஸையும் எடிட் டேபிளில் வைக்கிறதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்டாக ஆடியன்ஸ்டே வச்சு இதெல்லாம் நீங்கள் ஒரு மாதிரியாக சீக்வென்ஸ் பண்ணி இது என்ன கதைன்றது நீங்கள் புரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா, இல்லை நீங்கள் யாராவது பார்த்துட்டு இது புரிஞ்சிச்சுன்னா எனக்கு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு வாட்டி ஃப்ரெஷ்ஷாக இந்த படத்தை நான் ரிவ்யூ பண்ணுறதா என்னன்னு தெரில. பட்டத்து யானை அப்படின்றாங்க, பட்டம் வெயிட்டாக கீழே இருக்குது, யானை பறக்குது. ஸோ என்னென்னமோ நடக்குது, என்ன நடக்குதுன்னு தான் தெரில.